ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதா சுலகம். ஸோ இன்னைக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து குருவம்பட்டி ஜூ போயிருந்தோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருந்துச்சு, ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபுட்ஸ் எல்லாம் நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஃபுட்ஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ நாங்கள் ஹோம் ஃபுட்ஸ் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ 2-3 ஐட்டம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீக்கிரமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீ காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தாங்க. ஸோ அதை எப்படி பேக் பண்ணேன்னு காட்டுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்ஸ்க்கு தான் போக போகிறேன். அண்ட் சம் க்ராசரி ஐட்டம்ஸ் தீர்ந்து போச்சு. ஸோ அது வாங்குறதுக்காக போக போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வள்ளுவர் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க சேலமில். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட் இங்கே. ஸோ நிறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பலாம் ரஷ் இல்லைங்க. இல்லாட்டி ஜென்ரலான சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கே கூட்டமாக இருக்கும். இப்போ கொரோனா இஷ்யூஸ்னால அந்தளவுக்கு இப்போ ரஷ்ஷஸ் இல்லை. ஆனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதை தான் உங்ககிட்ட இன்னைக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் விற்கிறது எல்லாம் தக்காளி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? சுமாராக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? சுமாராக தான் இருக்குது. எல்லாம் மழைக்கு அழுகி போயிடுது. காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருதா? ஃப்ரெஷ்ஷாக வருது. வந்தாலும் மழைக்கு எல்லாம் அழுகி போயிடுது. அதுக்கப்புறம் சனங்களை மழையில் வரமாட்டேங்கிறாங்க. வியாபாரம் டல்லாக தான் இருக்குது. சரிங்க. இது போடு எவ்வளோ? அது 30 ரூபா 25 ரூபா போட்டுக்கிறேன். இது 25 ரூபா பெரிய கை எல்லாம் போடுறேன். 60 ரூபா தான் போடுறேன். அது 3 காய் 80, அது 15 சரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லெமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை, எல்லா வகையான கீரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6:30 ஈவினிங் டைமில் போகும்போது ரொம்பவே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. எல்லா கீரை, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ நாளைக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே நான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ கார்ன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து செல்லர் ஹைப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக இதை காட்ட முடியல, ஜஸ்ட் ஒரு கிளிப்ஸ் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா காஃபி டீ குடிக்கிறதுங்க. ஸோ எந்திரிச்சோடனே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டிருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா டீ தான். இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாமே போட்டு கூட நான் வந்து மிளகெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர்லி மார்னிங் டீ கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என் டாட்டர் எழுப்பி போட்டு அவளுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்தேன். ஸோ பால் மில்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நான் எல்லா ஐட்டம்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வாங்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதெல்லாம் பிசைஞ்சு வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக அப்போ தான் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பாருக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து 2 கை தேங்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த தக்காளி சாம்பார் வந்து. ஸோ வந்து வித்தின் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. சீக்கிரமாக பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணால் தாராளமாக இதை பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது. ஸோ 2 கை தேங்காய் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 1 கப் போட்டிருக்கேன், 1.5 கப் போட்டிருக்கேன். ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வரமிளகாய் போட்டிருக்கேன், மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் மிளகா போடலைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். பட் கலர் வந்து ரெட்டிஷாக வராது. ஸோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கூட வந்து சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு போட்டிருக்கேங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவருக்காக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார். கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அந்த டேஸ்ட் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல். ஸோ கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட மாட்டா. ஸோ அரைச்சிருவேன் நான் சாம்பார் கூடயே வச்சு. ஸோ அரைச்சிட்டு அந்த சத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிருவேன். ஸோ கூட வந்து இது கூட நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் போடுவேன், நாட்டு தக்காளியும் போடுவேங்க. 2 மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2மே நான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ போடும்போது ஃபஸ்ட்டு நான் தேங்காய் விழுது அரைச்சிட்டு அதுலேயே வந்து தக்காளியும் போட்டு அரைச்சிருவேங்க. ஸோ சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலையாயிடும். ஸோ நான் அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே ஒரே மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை ஒரு வடை சட்டியில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க.
வெங்காயம், ஒரு தக்காளி வந்து ஃப்ளேவருக்குங்க. சும்மா அந்த புளிப்பு தன்மை வரதுக்காக ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த சாம்பார் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் வந்து சீக்கிரமாக பண்ணணும். இந்த சாம்பார் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. ஊற்றிட்டு அதில் தண்ணி எல்லாம் எவ்வளோ தண்ணி தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். சூப்பரான ஒரு டொமேட்டோ சாம்பார் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது மார்னிங் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா போதும். இட்லிக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். கூட வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவை வேண்டும்னா நீங்கள் வந்து அதோட நிறுத்திடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணிக்கு நான் போயிடுறேன். ஏன்னா பிரியாணிக்கு என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலக்காய், இஞ்சி, பூண்டு போட்டிருக்கேங்க. கூட பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுமே போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 4 சின்ன வெங்காயம் பீஸ் எடுத்திருக்கேன். கூட வந்து புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிருவேங்க. ஸோ அரைக்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு பட்டாணி பீஸ் இருக்குது இல்லைங்களா, இது ஃப்ரெஷ்ஷான பீஸ் பட்டாணி இது. ஸோ இதை வந்து வாங்கி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருவேன். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கலாம். அதை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பிரியாணிக்கு என்னென்ன தேவைகள் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம், 2 நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஸோ பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிக்கோங்க. கூட தக்காளி வந்து 2 தக்காளிங்க போதும், ரொம்ப நிறைய போட்டுற வேண்டாம். 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, இதுலேயும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் ஆவி நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணுவோம், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ போட்டுட்டு அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி பருப்புலாம் ஆப்ஷனல் தாங்க, வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு க்ரீன் பேஸ்ட்டு. ஸோ அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ எண்ணெய் பிரியறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது, நல்லா பச்சை வாசனை அடிக்கும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். ஸோ இந்த ஒரு டிப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதை போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி, ஒரு தக்காளியும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நம்ம இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வதக்கிறதாங்க. எதுவுமே பச்சையாக நம்மளுக்கு அந்த வாசனை வரக்கூடாது. பச்சையாக வாசனை வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் தன்மை எல்லாமே போயிடும். ஸோ நம்ம வதக்கிறது தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பச்சை பட்டாணி பீஸ் வந்து நான் ஒரு 1/2 மணி நேரமே ஊற வச்சுட்டேன் இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து டைரெக்டாக அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டில் போட்டுடுறேன். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. பட் இது வந்து பட்டாணி பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ வெறும் பட்டாணி மட்டும்தான் ஃப்ளேவர் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் பட்டாணி மட்டும் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்மளுக்கு காரக்கு ஏற்ப போடணும். பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 மூடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வேணும்னா நீங்கள் தண்ணி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 டம்ளர் தேங்காய் பால் கிட்ட வந்தது. நான் பாதி தண்ணியும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 2 கப்பு அரிசிக்கு 3 டம்ளர் நம்மளுக்கு தண்ணி வேணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு தேங்காய் பால், 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கரெக்டான அளவுங்க. தண்ணி சீரக சம்பா அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, இந்த ரேஷியோ. ஸோ இது கரெக்டாக அளந்து எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 1.5 கப்பு தான் தேங்காய் பால் வந்தது. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 கப் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன்.
ஸோ கூட அந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து அளந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் தண்ணி மிக்ஸை வந்து நான் உள்ளார ஊற்றிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக இந்த ஒரு ஃப்ளேவருக்காக இது ஆப்ஷனல், ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிட்டோம் புதினாவும் அதுவும். நான் மறுபடியும் கொஞ்சம் சாப் பண்ணி போடுறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்ருக்கேங்க. கொஞ்சம் அந்த டாஞ்சி ஸ்மெல் அந்த பஞ்சட் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிருக்கேன். இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாங்க. எனக்கு இந்த லெமன் அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும், புளிப்பு தன்மை. ஸோ அதனால் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, நம்ம 1/2 மணி நேரம் வந்து சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு அதை அரிசி ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க விட்டுருவேங்க. ஸோ ரொம்ப கொதிக்க உடனே மூட மாட்டேன். ஸோ அரிசியை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 பதம் வெந்துடும் அரிசி. ஸோ கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்துரும், பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் வந்து குக்கர் லிட்டே க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா அரிசி வந்து உடையாமல் உதிரியாக பொலன்னு உங்களுக்கு நல்லா கிளியராக நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு அரிசி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். கூட வந்து மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வைக்கிறேன், ரொம்ப ஹையாக வைக்கல. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வச்சுட்டு நான் நிறுத்திட்டேன். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரிசி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதே மாதிரி கிளறும் போது வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் பின்பக்க கரண்டிலேருந்து தான் கிளறுவேன். நீங்கள் பெரிய இதில் வச்சு கிளர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும் ரைஸு. ஸோ அதனால் கரண்டியோட பின்பக்க பிடிக்கிற இடத்துல வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாது. ஸோ ஃபைனலி ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சூப்பரான ஒரு பட்டாணி பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க, எல்லாத்தோட ஃபேவரட்டும் நினைக்கிறேன், தக்காளி தொக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 days வரைக்கும் இதை நாங்கள் வச்சுக்கிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, டைரெக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளிங்க, அதை ரெண்டுத்தையும் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, டைரெக்ட்லி வடை சட்டியில் தக்காளியும் புளியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ தண்ணியெலாம் கொஞ்சம் இழுக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக கூட மிக்சியில் அரைக்கிறனா அரைக்கலாம், பட் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஆசமாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த தக்காளி இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. ஸோ இது நல்லா இழுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்சியில் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க, சும்மா நல்லா ஓரளவுக்கு அரைச்சா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா அரைக்க ஓப்பன் பண்ணி தான் என்னோடய பிளெண்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன், மீனாட்சியோட பிளெண்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டில் பதத்தில் அரைச்சிடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது ஒரு வடை சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு தட்டி போட்டிருக்கேங்க. ஸோ தட்டி போட்டதுக்கப்புறம் கூட வந்து மிளகா வந்து ஒரு 5 மிளகா எடுத்திருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து. ஸோ இதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, தக்காளி புளி பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கூட வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நான் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன் மிளகாய் தூள். ஏன்னா நம்ம அப்போ தக்காளி தொக்குனாலே காரம் தாங்க முக்கியம். ஸோ அதனால் நல்லா காரமாக ஸ்பைஸியாக பண்ணியிருந்தேன். ஸோ கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா சேர்ந்து வந்துடும், லிக்விடாக இருக்காது. நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தய பொடி ஆட் பண்ணோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பொடி பண்ணிட்டீங்கன்னா வெந்தய பொடி ரெடி. அதை ஒரு ஸ்பூன் வரைக்கும் மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிரும். ஸோ அடுத்தது சப்பாத்தி மாவு ரெடி பண்ணணும். ஸோ சப்பாத்திக்கு நம்ம சப்பாத்தி இடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து வெந்தய மாவு தான் நான் அரைப்பேன். ஸோ அதை தான் ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பனங்கிழங்கு வாங்கியிருந்தோங்க பிக்னிக் போகும்போது. சரி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பனங்கிழங்கு வந்து ஜெனரலாக குக்கரில் வேக வைப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லி பானையிலே வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிக்னிக் போகிறீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடியில் வந்து அந்த இதை வச்சுட்டேன், பனங்கிழங்கை வச்சுட்டேன். மேலே வந்து நான் இட்லி வெந்தய மாவு ஊற்றிருக்கேன். இந்த வெந்தய மாவு வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸ் கூட சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் ஆட் பண்ணுறேன், பட் ஆனால் உளுந்தே கொஞ்சம் கூட கிடையாதுங்க. வெறும் வெந்தயம் அரிசி மட்டும்தான். இந்த ரெசிபி வந்து வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இட்லி வந்து ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா சாஃப்டான வெந்தய இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பதம் தாங்க முக்கியம், ரொம்ப ஈஸியாக அரைக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என் டாட்டர் வந்துட்டாங்க. சப்பாத்தி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹாட் ஷேப் சப்பாத்தி வந்து என் டாட்டர் வந்து அவளே போட்டுக்கிட்டா. ஸோ அவளுக்கு இந்த குக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எது எடுத்தாலும் வந்துடுவாங்க. ஸோ குழந்தைங்களை வந்து குக் பண்ணுறதுக்கு விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு வந்து அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஷேப்லாம் போட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் எனக்கும் டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதனால் அவள் விடலை. ஒரு 2-3 சப்பாத்தி வந்து அவள் ஷேப்ஸ்க்கு பிடிச்சிட்டு போட்டுட்டு இருந்தா. ஃப்ளவர் ஷேப்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க விருப்பத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம விடலாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும், அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் போடுங்க. ஸோ அதனால் விட்டுட்டா ரொம்ப அவங்களுக்கும் ஹாப்பி ஆகிடும். ஸோ அதனால் விட்டுருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டாச்சு. ஸோ எல்லாம் பேக்கிங்கும் பண்ணிட்டோம். நீட்டாக ஒரு பிக்னிக் பேக் எடுத்துருக்கோம். ஸோ ஹாட் பாக்ஸில் எல்லாம் என்னென்ன தேவையோ சப்பாத்தி, தக்காளி தொக்கு, கார்ன் எடுத்திருந்தோம், பனங்கிழங்கு வேக வச்சது, ஜாம் சேஃப்டிக்கு எடுத்துக்கிட்டோம், பிரியாணி, தக்காளி, தயிர், ரைத்தா எல்லாமே சூப்பராக நாங்கள் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து பிக்னிக்கு கிளம்பும் போது என்னென்ன ஃபுட் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தேன்னு காட்டியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குரும்பம்பட்டி ஜூக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து நான் என்னென்னலாம் வீடியோ ஷூட் பண்ணேன், அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது, ஸோ அது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.